வணக்கம், ஐம் தில்குஷ், லைஃப் ஸ்டைல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பார்ட்னர். இன்னைக்கு என்னோட டிப் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பற்றி. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் அப்ராட்ல நம்ம தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, இல்லை நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு இருப்பாங்க. ஆனால் அவங்க இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரும்போது, இந்தியா இல்லை ஹாலிடேஸ்க்கோ இல்லை ஒரு ஷார்ட் ட்ரிப்புக்கோ வராங்க அப்படின்னா, திருப்பி அவங்க ரிட்டர்ன் இந்தியாவிலேருந்து போகும்போது அவங்க எவ்வளோ கரன்சி கேரி பண்ணலாம், அவங்க இந்தியாவில் வாங்க முடியுமா? இந்த டவுட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. மேம், நான் என்ஆர்ஐ, நான் எனக்கு கரன்சி வேணும், ஒரு $1000 வேணும், $2000 வேணும், எனக்கு நான் இப்படி திருப்பி ரிட்டர்ன் ஊருக்கு போகிறேன், நான் ஒரு 20 days தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கரன்சி சேல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றது நிறைய பேர் கேட்குற கொஸ்டின். ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ் இந்தியா வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 6 months அவங்க இங்கே இருக்கணும். இருந்தால் தான் அவங்களால இங்கே கரன்சி பர்ச்சேஸ் பண்ணி போக முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க கொண்டு வந்த கரன்சியை தான் திருப்பி மிச்சப்படுத்தி கொண்டு போய் திருப்பி எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா வேற யாராச்சும் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். அப்படிதான் அவங்க கரன்சி கொண்டு போக முடியுமே தவிர ஒரு என்ஆர்ஐ இங்கே ஒரு 10 நாள்ல இருந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது கரன்சி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. So I think this information is useful to you. I am Dilkush, your lifestyle and information partner. Thank you. Have a safe life. Bye.